எனக்கு ஒரு மருத்துவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சொன்னார். அவர் இந்த ஊசி மருத்துவம் என்கிற சீன அக்குபங்சர் கற்றவர். ஆங்கில மருத்துவர் அக்குபங்சரும் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டவர் நல்ல வாய்ப்பாக சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தில் சீனர்களிடமே உரிய உண்மையான மருத்துவர்களிடமே அதை கற்றுக்கொண்டார். அந்த சீன மருத்துவ முறைப்படி அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள் ஜென் புத்திச பிரிவில் பயிற்சி பெற்றவர்கள். அவர் தன்னுடைய கல்வி அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு உயர்ந்த கருத்து ஒன்று கிடைத்தது. அது என்னவென்றால், அந்த ஆசிரியர்களுடைய ஒழுங்குமுறையில் காலையில் அதிகாலை 3:45 மணிக்கு இந்த மாணவர் தேநீருடன் ஆசிரியருடைய அறைக்கு செல்ல வேண்டும். 3:45 என்பது அவர்கள் எந்த முள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் இவர் முன்னால் வந்துவிட்டால் வெளியே நிற்க வேண்டும். இவர் வெளியே நின்றுவிட்டு உள்ளே செல்லும் பொழுது தேநீர் ஆறி போயிருக்கும். அந்த உரிய சூட்டில் அது இருக்காது. ஆகவே அந்த ஆசிரியர் அந்த தேநீரை அருந்த மாட்டார். மாணவர் திரும்பி சென்று விடுவார். 3:45 மணிக்கு சரியாக அந்த தேநீரை தயாரித்து உரிய சூடும் சுவையுமாக உள்ளே எடுத்து செல்லுவது என்பது எப்படிப்பட்ட தயாரிப்பு? அந்த தயாரிப்பு அந்த ஒரு சில வினாடிகள் தாமதமாகி தேநீர் ஆறிவிட்டால் அவர் திரும்பி போக நேரும் என்பது ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கும். அடுத்து அப்படி அவர் கொண்டு போகிற அந்த தேநீரானது ஒரு குவளையில் அந்த ஆசிரியருக்கும் அத்துடன் ஒரு சிறு மரக்குவளை இந்த மாணவருக்குமாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த தேநீர் நிறைந்த பெரிய குவளை ஆசிரியருக்கு இவர் கொண்டு போய் கொடுத்தவுடன் அந்த ஆசிரியர் தன்னுடைய குவளையில் இருந்து கொஞ்சம் தேநீரை அந்த மாணவருக்காக ஊற்றுகிறார். அந்த தேநீரை இவர் குடித்துவிட்டு வருகிறார். இது ஒரு நடைமுறை. மாணவர் தேநீரையே குடித்துவிட்டு சென்றிருந்தாலும் அந்த தேநீரை குடிக்க வேண்டும். அவர்தானே தயாரிக்கிறார், அவரே 2 கப்லையும் ஊத்திக்கிட்டு போலாமே என்றால் இல்லை, அதை ஆசிரியர் தான் கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு சொல்லப்படாத சங்கதிகளை அந்த சின்ன தேநீர் கோப்பைகள் வைத்திருந்தன. கடைசியாக அவரும் அந்த கேள்வியை கேட்டுதானே ஆகணும். ஒரு நாளில் தினமும் இப்படியே நானே கொண்டு வர்றேனே, ஏன் நான் அங்கேயே குடிச்சிக்கலாமே, அல்லது ஒரு நிமிடம் முன்னால் தான் அந்த தேநீரை குடித்தால் என்ன என்ற கேள்வியை, அல்லது இந்த பழக்கத்தின் பின்னால் இருக்கும் செய்தி என்ன என்பதை அந்த மாணவர் ஆசிரியரிடம் கேட்டுவிட அன்றுடன் அவருக்கு தேநீர் கொடுக்கும் வேலை நிறுத்தப்பட்டது. இது ஏற்படுத்துகிற மன உளைச்சல். இது நம்ம செய்தது தவறா என்கிற கேள்வி. அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் அவரை அழைத்து சொல்லுகிறார், ஒன்றும் இல்லப்பா, நீ எவ்வளவு கற்றவனாக இருந்தாலும் ஆசிரியர் முன்னால் வரும்போது வெற்று பாத்திரமாக வா. நீ எவ்வளவு குடித்துவிட்டு வந்திருந்தாலும் அதற்கு பிறகும் உனக்கு ஊற்றுவதற்கு உன் ஆசிரியனிடம் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று நம்பு. நீ தயாரிப்பது தேநீரை அல்ல, உன்னை, உன் வாழ்க்கையை. எதனை எந்த நேரத்தில் எவ்வளவு பக்குவமாக தயாரிக்க வேண்டும் என்பது, நீ தயாரிக்கிற ஒரு கோப்பை தேநீரில் நீ உன் வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்ளுகிறாய். இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற இந்த ஒழுங்கு இனி உன் வாழ்நாளில் மாறவே மாறாது. அந்த கடிகாரம் உனக்குள்ளே இறங்கிவிடும். அதற்கான பயிற்சி தான் இது என்று அந்த ஆசிரியர் சொன்னதை இப்படிப்பட்ட பெரிய நூலகங்களில் வந்து நிற்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கு முன்னால் நின்ற அந்த காலி கோப்பையை போலத்தான் நாம் உணர்கிறோம்.